ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எவ்வளோ கடனாக இருந்தாலும் அடைக்கிறதுக்காக ஒரு முகூர்த்தம் இருக்குது. இந்த முகூர்த்த நேரத்தில் நம்ம அடைக்கும்போது நம்மளோட கடன் எவ்வளவா இருந்தாலும் சீக்கிரமே அடைபட்டுருங்கிறது தான் ஐதீகம். இதை செஞ்சு 100% பலனடைஞ்சதும் அதிகம். அப்படிப்பட்ட இந்த மைத்ரேயன் முகூர்த்தம் இந்த ஜூன் மாதத்தில் எப்போ வருதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிற பெல்லை கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும். இந்த பரிகாரம் பண்ணுறதுக்கு 3 பொருள் தான் தேவை. ஒன்று பிரியாணி இலை எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் எடுத்துக்கணும். ஏலக்காய்னு எந்த வாசனை உள்ள பொருட்களும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம கடன் அடைக்கிறதுக்காக எடுத்து வைக்கிற இந்த கடனுக்கு என்னால் இப்போ இந்த அமௌண்ட்டு தான் எடுத்து வைக்க முடியாது. 10 ரூபாயாக இருந்தாலும் சரி, 5 ரூபாயாக இருந்தாலும் சரி, 500 1000 எவ்வளோ உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா ஒரு என்வலப், மொய் கவராக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏதோ ஒன்று அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பொருட்கள் தான் தேவை. இந்த மைத்ரேயன் முகூர்த்தம்ங்கிறது ரொம்பவே சக்தி வாய்ந்த நேரம். அந்த கொஞ்ச நேரமும் ரொம்பவே பவர்ஃபுல்லானது. இந்த நேரத்தில் நம்ம கடன் அடைக்கும் போது எவ்வளோ கடனாக இருந்தாலும் நமக்கு அடைபட்டுரும், சீக்கிரமே அடைபட்டுரும். அதுதான் மாதம் 2 நாட்கள் வரும் இந்த மைத்ரேயன் முகூர்த்தம். இந்த நேரத்தை நம்ம பயன்படுத்தினா எவ்வளோ கடனாக இருந்தாலும் நமக்கு சீக்கிரமே அடைபட்டுரும். அது நகை கடனாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய தனிநபர்கிட்ட வாங்கின கடனாக இருக்கலாம், இல்லை பேங்க்கில் நீங்கள் வாங்கியிருக்க கடனாக கூட இருக்கலாம். எந்த ஒரு கடனும் நமக்கு குறிப்பிட்ட நமக்காக முடிஞ்ச அந்த தொகையை இந்த நேரத்தில் எடுத்து வைக்கும்போது அந்த கடன் சீக்கிரமே அடைஞ்சிரும். இப்போ அந்த நேரம் எப்போ வருதுன்னு பார்க்கலாம். ஜூன் மாதத்தோட மைத்ரேயன் முகூர்த்த நேரம் எப்போன்னா, ஜூன் 3 நள்ளிரவு 2:43 விடியற்காலம் 4:30 மணி வரை இருக்குது. இது ரொம்பவே சிறப்பு. இது நாளைய நாள் வருது. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வர்றதுனால இன்னும் பவர்ஃபுல்லானது. இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாளில் பண்ண முடியாதவங்க ஜூன் 20 சாயந்தரம் 3:58 இருந்து 6:09 வரை இருக்குது. இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நேரத்தில் இந்த எளிமையான ஒரு பரிகாரம் பண்ணும்போது நம்மளுடைய கடன் 100% அடைபடும். அதில் எந்த ஒரு டவுட்டும் உங்களுக்கு வேண்டாம். இதை செஞ்சு பலன் பெற்றவங்க ரொம்ப அதிகம், 100% உண்மை. இந்த பொருட்கள் மட்டும்தான் போதும். வாசனைக்காக நீங்கள் ஏலக்காவோ இல்லை அது எல்லாமே மகாலட்சுமிக்கு உகந்தது. ஏலக்காய், பெருஞ்சீரகம் இதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த என்வலப்பில் நான் 500 ரூபாய் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் முடியும், 10லேருந்து எவ்வளோனாலும் எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு சிறிய தொகை நான் இதுக்காண்டி எடுக்கேன்னு நம்ம குலதெய்வத்தையும் விநாயகரையும் வேண்டிக்கிட்டு இந்த நேரத்தில் கரெக்டாக இந்த நேரத்தில் நம்ம வைக்கிறது ரொம்பவே சிறப்பாக இருக்கும். கடன் சீக்கிரமே அடையும். இப்போ அந்த என்வலப்பில் இந்த 500 ரூபாய் தாளை ஃபஸ்ட்டு வைக்கணும். எல்லாம் மனதார சாமிகிட்ட வேண்டிக்கிட்டு என்னோடய கடன் சீக்கிரமே அடையணும். இப்படி நான் வைக்கிற காசு எனக்கு நிறைய காசு பெருகணும், என்னோடய கடன் சீக்கிரம் அடையணும் நல்லா வேண்டிக்கிட்டு இப்போ அந்த 500 தாளையும் வச்சுட்டு நீங்கள் எடுத்திருக்க அமௌண்ட்டையும் உள்ளே வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை கற்பூரம், ஏலக்காய் எதுனாலும் உள்ளே போட்டுக்கோங்க வாசனைக்காக. அப்புறம் கடன் தீர வேண்டும்னு ஒரு பிரியாணி இலையில் எழுதியிருக்கோம்ல, அதையும் உள்ளே வச்சிடணும். பிரியாணி இலையில் எழுதுறது எதுக்குன்னா, அது பிரியாணி இலையில் பண்ணுற அந்த பரிகாரம் சீக்கிரமே நடைபெறும், ரொம்ப சக்தி வாய்ந்தது. அதனால தான் அதில் எழுதி வைக்கிறோம். இப்போ இந்த என்வலப் மேலே ஒரு பெண்ணை வச்சு நம்ம யார்கிட்ட தனிநபர்கிட்ட வாங்கியிருந்தா அவங்களோட பேர் எழுதி இவ்வளோ அமௌண்ட்டுன்னு எழுதணும். இல்லை நான் பேங்க்கில் வச்சுருக்கேன் அப்படின்னா அந்த பேங்க் நேமை எழுதிக்கணும். அந்த பேங்க் நேமை எழுதி அதுக்கு கீழே எவ்வளோ அமௌண்ட்டுன்னு எழுதணும். இப்படி நீங்கள் எத்தனை கடன் இருக்கோ அத்தனை கடனுக்கு அத்தனை என்வலப் எடுத்து ஒவ்வொரு இதுலேயுமே குறிப்பிட்ட தொகையை வச்சுக்கணும். 10 ரூபாயோ 5 ரூபாயோ வச்சுக்கணும். அது மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் பிரியாணி இலையை வச்சு கடன் தீர வேண்டும் அப்படின்னு எழுதி வச்சுக்கணும். அப்புறம் ஒவ்வொரு இதுலேயும் எத்தனை கடன் இருக்கோ அதுமாதிரி பேங்க்னா பேங்க்கு அப்படி ஒவ்வொன்றையும் எழுதி நம்ம இதை வச்சு வழிபடும்போது சீக்கிரமே நம்மளுடைய கடன் அடைஞ்சிரும். இது 100% உண்மை. நீங்கள் செஞ்சு பார்த்து பலன் அடைஞ்சிட்டு கண்டிப்பாக சொல்லுவீங்க. ரொம்பவே சிறப்பான பரிகாரம், எளிமையான பொருட்கள் தான். நம்மளுடைய எவ்வளோ கடனாக இருந்தாலும் அது சீக்கிரமே அடைபட்டுரும். அப்படிப்பட்ட சிறப்பான முகூர்த்தம் தான் இந்த மைத்ரேயன் முகூர்த்தம். இது தெரியாமல் தான் நிறைய பேர் இன்னும் கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நல்ல நேரங்களை நம்ம தெரிஞ்சு அதை அந்த நேரத்தில் அந்த பரிகாரங்களை பண்ணும்போது நம்மளுடைய கடன் சீக்கிரமே தீரும். நல்ல செல்வாக்கான வாழ்க்கை வாழலாம்.
இந்த பரிகாரம்லாம் பண்ணி முடிச்சு உங்கள் கடன் அடைஞ்ச அப்புறமா இதை வந்து பிரியாணி இலையை வந்து தீயில எரித்து அந்த புகையை வெளியே ஊதி விட்டுறணும். அப்புறமா இந்த காசை எடுத்து தான் நம்ம கடன் அடைச்சிக்கலாம். நீங்கள் இந்த பேப்பரை வந்து அது மாதிரி தூர போட்டுறலாம், இல்லை எரிச்சிடலாம். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த மாதம் 2 நாள் வரும். அதுலேயும் இந்த நாள் வந்து நாளைக்கு திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்தத்தில் வர்றது ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் என்ன வேண்டுனாலும் அது நடக்குங்கிறது ஐதீகம். அந்த நேரத்தில் நம்ம இந்த நகைக்கடனுக்காகவோ இல்லை கடன் அடைகிறதுக்காக இந்த மைத்ரேயன் முகூர்த்த பூஜை பண்ணும்போது இன்னுமே சிறப்பாக இருக்கும். உங்களோட கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.